தப்பா நினைக்கப்படாது. சொல்லியா? பொண்ணு 7 வீட்டு பொண்ணுங்க. பின்ன என்ன 2ஆம் தாரம் கொடுக்குறவன் பணக்காரன் ஊட்டியா கொடுப்பான்? அதை பத்தி பரவாயில்ல. ஆமா, பொண்ணு நல்ல அழகா இருக்கா? அழகு அப்படி அழகுங்க. ஆமா, பொண்ணுக்கு அண்ணன் தம்பிகள்லாம் இல்லையே? ஒருவே கிடையாது. அப்பா ட்ரபிளே கிடையாது. ஆமா, பொண்ணோட அப்பா அதாவது எங்க மாமனார் இருக்கிறாருல்ல, கல்லு மாதிரி இருக்காரு. ஆமா, என் மாமாவுக்கு எங்க வேலை? என்ன வேலை? என்ன வேலை சொல்லு. உங்ககிட்ட தாங்க வேலை. ஏங்கிட்டியா? ஆமா. நீ என்ன சொல்ற? யார சொல்ற? நான் தாங்க. அது என் பொண்ணு தாங்க. உன் பொண்ணா? ஆமாங்க. ஐயோ, இத்தனை நாள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிய, என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. அதுக்கு ஒரு காலம் வர வேணாங்களா? ஆமா, இத உன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? இல்லைங்க. அது படிச்ச பொண்ணு, திடீர்னு சொன்னா மிரண்டுடும். இப்போ உங்க பணம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வச்சு அது உங்களை ஒரு ஒத்துக்கலாம் பாருங்க. ஆமா, அதுவும் சரி. அதனால நீங்க அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுகிட்ட பேசி மொத்தத்துல நீங்க பழகுற விதத்துல இருக்கு. விடநாயுடு, பழகுற விதத்துல இந்த காலத்து சின்ன பசங்களோட நான் கேட்டுப்போம். ஏன் சார் பயப்படுறீங்க? நாங்கெல்லாம் இல்ல. இருங்க, நேரம் இருக்குது. அவன் வர்றதுக்கு இல்ல சார், எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதான் சார். மொட்டை மெத்தையில எவனும் நடக்கிற மாதிரி கேட்கல? ஆமா சார், எனக்கே ஒரு ஏன் நடந்துகிட்டே இருக்கிற? ஒரு இடத்துல நில்லையா? நீ நடக்கிற காலின் சத்தத்தை கேட்டு இவரும் பயப்படுறாரு. எனக்கு என்ன பயம்? கமலா, என்ன மாமா? கொஞ்சம் காஃபி கொண்டாமா. முதல்ல தண்ணி, இப்ப காஃபியா? குடமா போமா, கோச்சுக்காதம்மா. வந்துடுவானா, எலும்ப ஒடிச்சிட மாட்டேன். நான் இருக்கேன். என்கிட்டயா அந்த பயம் வர முடியும்? என்கிட்ட வந்தா இருக்கட்டும். மெதுவா சாப்பிடுங்க மாமா. ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? அம்மாடி, யாரும் வரமாட்டாங்கல்ல? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, யாரும் வரமாட்டாங்க. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. சரி. அவனாவது வர்றதாவது உங்க காலை உடைக்கிறதாவது இதெல்லாம் நடக்குமா? உங்களை சும்மா அவன் பயமுறுத்தி இருக்கிறான். இத பாருங்கப்பா, நீங்க இன்னைக்கு பூரா தூங்க கூடாதுன்றது அவனுடைய எண்ணம். நீங்க தூங்காம இருந்தீங்க, அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அப்படியே அவன் வந்தாலும் வெளியே போலீஸ், வீட்டுக்குள்ள போலீஸ், பக்கத்துல லண்டன் சன். ஏன் கமலா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, யார் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. போங்க மாமா. சரி, போங்க மாமா. அப்ப நீங்க நிம்மதியா தூங்குங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி, போங்க மாமா. போங்க. சரி, போறேன். கமலா, இங்க வா. கான்ஸ்டபிள்லாம் நைட் எல்லாம் கண்ணு முடிச்சு போறாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடு. நீங்க போங்க, பயப்படாதீங்க. கமலா, எங்க அப்பாவுக்கு வந்த நிலைமையை பாத்தியா? எப்பவுமே எங்க அப்பா தலை தூக்கி தான் நடப்பாரு. இன்னைக்கு காலு தூக்கி இருக்கிறாரு. டேய் கண்ணுக்குமார், என்னடா நடந்துச்சு? சொல்றேன், விவரமா சொல்றேன். நீங்க அவரை திட்டிக்கிட்டே மாடிப்படியில ஏறினீங்களா? எடறி கீழே விழுந்தீங்களா? மயக்கம் வந்ததுங்களா? எல்லாருமா தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில உங்களை போட்டோம். பெரிய டாக்டர் காலை தூக்கி கொக்கில மாட்டினார். சின்ன டாக்டர் உங்களுக்கு ஊசி போட்டார், கம்பவுண்டர் பேண்டேஜ் போட்டார். இதுதான் நடந்தது. அதையாடா கேட்டேன். அந்த பயலை புடிச்சுங்களா, புடிச்சு உள்ள தள்ளிங்களாடா? அவனை எதுக்கு பிடிக்கிறது, அவனை எதுக்கு உள்ள தள்ளுறது? நீங்க இடறி உண்டா உங்க தப்பு தானே. இங்க விழுந்துறாதீங்க, படியை அவன் மேல போடுறீங்க. என்ன கமலா? ஆமா மாமா, படிக்கட்டுல 2 ஸ்க்ரூ லூசா இருந்தது. நீங்க காலை வச்சோடனே தப்புக்கிட்டே கீழே விழுந்துட்டீங்க. அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? போன வருஷம் தானே கிரக பிரவேசம் பண்ண அந்த கட்டடத்தை. இல்ல, இதெல்லாம் அந்த பையன் வேலைதான். எனக்கு நல்லா தெரியும், அந்த பையன் வேலைதான். நீங்க ஓவர பேசக்கூடாது, டாக்டர் சொல்லிருக்காரு. உங்களுக்கு பிபி இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. சரி, நீங்களா போங்க. கொஞ்சம் பேசிட்டு போய் சாயங்காலம் வந்து பேசு. சரி. குமார், நர்ஸ், எங்க அப்பா கூப்பிடுறெல்லாம் வரீங்களா? வாமா. அவர் எது கேட்டாலும் இல்லைன்னாம கொடுங்க. நீ போப்பா. வரேன். நர்ஸ், வா. போன்ல என்ன மிரட்டுறான்? என் கைய கால வெட்ட போறானா? நான் என்ன மதுரை வேறனா? எனக்கு சார் வெட்டணும். நான் என்ன சார் தப்பு பண்ண? அவனுக்கு மீறினா கொலையே பண்ணுவேன்னு சொல்றான் சார் போன்ல. அதை நான் பாக்குறேன். கொலை பண்றதுயா? என்ன சார், அந்த பொடிப்பைய உங்களை கார கையை வெட்டுறதாவது கொலை பண்றதாவது புல் பாத்தியோட வந்திருக்கிறோம். ரிக்கார்ட் பண்ணிட்டு வர சொல்லி மேல உத்தரவு. அவனை நான் இன்னைக்கு பிடிக்கிறேன். இப்படிதாங்க இருக்கான், கம்பு மாதிரி இருந்துகிட்டு அந்த பய பண்ற அடியாயம். வந்துட்டான் சார். அதுக்குதான உங்களை கூட்டு வந்த. ஏன் சார் நீ? நாங்க மறைஞ்சிருந்து பிடிக்க போறோம். மன்னிக்கணும்.
வர சொல்றீங்களாமே? பொண்ணையா ஏண்டா போன்ல டேன்றது நேரா பார்த்தா முதலாளி சொல்றா ஏண்டா என்ன கைய வாங்குவேன் காலை வாங்குவேன் கொலை பண்ணுவேன் நான் பேசுறேன் என்ன அசைச்சு பார்த்துக்க முடியாதா எல்லாம் பந்தோபஸ்தானா இருக்கு போனா நானா? ஐயோ என்னங்க இவ்வளவு பெரியவர் நீங்க, உங்களோட போன்ல பேசுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? சத்தியமா சொல்றேங்க, இந்த வீட்டுக்குள்ள காலை வைக்கிறதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா? ஐயா உங்களை நம்பி வந்திருக்கிறேன், கைய கட்டி நிக்கிறேன், நீங்க தயவு செய்து கையை விரிச்சிடாதீங்க. போன்ல கைய வாங்குவேன் காலை வாங்குவேன் கொலை பண்ணுவேன் சொல்லிட்டு நேரா வந்து கை கட்டி நிக்கிறேன் நான் பேசுவேன். கை கட்டல, கை ஏந்தி நிக்கிறேன். எதுக்குடா? வேலைக்கு. சார் சார் இந்த வீட்டை பெருக்க சொல்றீங்களா? பெருக்கிறேன். உன் பல்ல உடைப்பேன். ஆமாங்க, இந்த பல்லு வரிசையே சரியில்லை, நானே மாத்திக்கிறான்னு பார்த்தேன். அதையே உங்களுக்கு அந்த வேலை. நானா வரலீங்க, உங்க செக்ரட்டரி நாயுடு இல்ல, அவர் தான் சொன்னாரு. நேரம் என்னென்ன பேசுறேன் உன்னை பத்தி நான் எங்க முதலாளி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீ அவரை ராத்திரி 9:30 மணிக்கு போய் பாரு அப்படின்னாரு. எங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க விளக்கேற்றி வைக்கணும். என்ன காது இவன் தான் நம்ம கைய வெட்டுறேன் காலை வெட்டுறேன் கொலை பண்றேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரலன்னா நீங்களே கொலை பண்ணிடுவீங்க போல இருக்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நான் கூட உன்னை தப்பா நினைச்சிருந்தேன்டா, நீ உள்ள போயிட்டு வந்தவேன்னு. இப்பதான் புரியுது நீ யாரு இவர் யாருன்னு. இந்த பாருங்க சார், இவன் பெட்டிஷன் எழுதி இப்ப கொடுத்தான்னா உள்ள போக வேண்டியது நீங்க. எழுதுற பெரியவருங்க, அவரை நம்பி ரொம்ப குடும்பம் பொழைக்குது, அதெல்லாம் தப்புங்க. பாத்தீங்களா என்ன தங்கமான மனசு? என்ன நம்பாத நினைக்கிறோம். பேசாத. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்த நினைக்காதீங்க, இனிமே எங்களை எதிர்பார்க்காதீங்க. வாடா, உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு நாங்க போறோம். நானு உள்ள போயிட்டு வெளியே வந்தவன், மறுபடியும் உங்களோட வந்தாக்கா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதுவும் சரிதான். பையா போலாம். இனிமே போலீஸ கூப்பிட்டா வரமாட்டாங்க. உனக்கு பந்தோபஸ்தே இல்லடா. நானே நீ ரெண்டே பேர் தான். கொண்டி கொண்டி ஒரு கை பேசு நின்னு பாப்போமா? உன் மூஞ்சிக்கு நின்னு வேற காட்டுறியா?